பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தெய்வ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இதே பகுதியிலிருந்து தான் நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38வது வசனம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். எலிசா கூட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாங்க. அது ஒருத்தரா 2 பேரா அப்படின்னு இந்த வசனத்தில் குறிப்பிடப்படலை. அப்படின்னாலும் தொடர்ந்து உள்ள வசனங்களில் பார்க்கும்போது 100 பேர் அப்படின்ற மாதிரி அந்த கணக்கு வருது. இந்த காலகட்டத்தில், அதாவது கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேசத்திலே பஞ்சம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் எலிசாவுடைய இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களையும் அவன் அந்த போஷித்து நடத்த வேண்டியது ஒரு அவசியமாக அது காணப்படுது. இந்த நாட்கள்லன்னா கொரோனா மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா, லாக்டவுன், பஞ்சம், இந்த நேரத்தில் போஷிக்க முடியாது எல்லாரையும். அதனால் அவங்கவுங்க நடந்தாகிலும் உங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துருங்க அப்படின்னு டக்குன்னு எல்லா இன்ஸ்டியூட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நிம்மதியாக இருந்துருவாங்க. ஆனால் அந்த நாட்களில் அப்படிலாம் இல்லை. அந்த பஞ்ச காலத்துலேயும் எலிசா கூட இருக்கிறதான தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாங்க. அதுவும் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் அவன் தன் வேலைக்காரனை நோக்கி ஒரு பெரிய பானையை அடுப்பில் வச்சு அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு ஒரு கூழ் காய்ச்ச சொல்கிறான். இதை சொன்ன உடனே அங்கே செஞ்சிட்ருக்காங்க. செய்யும்போது பார்த்திங்கன்னா அடுத்து உள்ள வசனத்தை பாருங்கள். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. பறிக்க போனது கீரை தான். ஆனால் அங்கே ஒரு காய் இருக்குது. அது என்ன காய், அது பேரும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனாலும் அது இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, பேய் கொம்மட்டி கொடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாய்சனான அந்த காயை மடி நிறைய அறுத்து அதை வெட்டி அந்த கூழ்பானையிலே போட்டான். அது என்ன காய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், சாதாவாக இருக்கும். முன்னாடி ஃபுல்லாக ஒரு 10 தென்னை மரம் இருக்கும், மற்றதெல்லாம் காடு தான், முள்ளு காடாக இருக்கும். சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பின்னாடி இந்த சபைக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். அதில் ஃபுல்லாக ஆகாய தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் கடைசி நாட்களெல்லாம் அது முற்றிலுமாக மூடிருச்சு. அப்படி ஒரு ரொம்ப கிராமமான ஒரு சூழ்நிலை போல் தான் இருக்கும். ஒரு சில கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாதையில் ஓரத்துலலாம் இந்த குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க. சிறுகீரை மாதிரியே இருக்கும், ஒரு சின்னதாக பூவும் பூத்துருக்கும். அந்த குப்பைக்கீரை வளர்ந்து கிடக்கும். அதை வரிசையாக அவங்க குனிஞ்சு பறித்து அதை கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த படர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடக்கொத்தாங்கீரை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒரு தேவை இருக்குது, முடியல அப்படின்னா இயற்கையை பார்த்து அவங்க இறங்கி அதை நான் கலெக்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன் என்னோடய சின்ன வயசில். எல்லாரும் அதை எடுப்பாங்களான்னா இல்லை, ஒரு சில கஷ்டப்பட்டவங்க அதை கண்டினியூஸாக அப்பப்போ அதை செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இவங்களும் இந்த பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாங்க, கீரைகளை தான் பறிக்க போகிறாங்க. ஆனால் கீரை கிடைக்கல, பேய் கொம்மட்டி கொடி கிடைக்குது. அதோட காய் நிறைய இருக்குது. இவ்வளோ காய் இருக்கே நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அறிந்து அதை அந்த கூழ் காய்ச்சிக்கிறதான அந்த பானையில் போட்டாச்சு. அதை சாப்பிட்றதுக்கு ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தா ஒருத்தர் அந்த கூழில் எடுத்து சாப்பிடும்போதே அதோட அந்த டேஸ்ட் மோசமாக இருக்குது. அதை சாப்பிடக்கூடாமல் என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஏதோ பாய்சனான ஒரு இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது மொத்தத்தையும் கொட்டுனா திருப்பி ஒரு கலெக்ஷன், திருப்பி ஒரு கீரையை போய் பறிக்க போய் அடுத்து எப்போ கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது அப்படின்ற அளவுக்கு அந்த நிலைமை மோசமாக தான் இருக்குது. அந்த டைமில் உடனே எலிசா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த எலிசாவோட அந்த வார்த்தையில் தேவன் வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை வச்சுருக்காரு. அது சாப்பிட முடியாதபடி இருக்குது. அந்த இடத்துல எலிசா சொல்கிறதான வார்த்தை, மாவை எடுத்துகிட்டு வந்து அதில் போட சொல்கிறாரு. போட்ட உடனே அது வந்து சாதாவாக அது மாறிடுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த பஞ்ச நேரத்தில், பஞ்ச காலத்தில் தேவன் அவர்களை வந்து போஷிக்கிறார். அடுத்து உள்ள வசனம் பார்த்திங்கன்னா 42வது வசனம் பாருங்கள். பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். ஒரு ஊழியக்காரன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து ஏதோ அவங்களால முடிந்த ஒரு காணிக்கையை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அந்த மனுஷன் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கொண்டு வரும்போது இது வந்து ஊழியக்காரருக்கு தானே கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்லாம் ஒதுக்காதபடி அதே ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் எலிசாவுக்கு காணப்படுது. அதை வந்து பணிவிடைக்காரன்ட்டு அவன் சொல்கிறான், இதை வந்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ 20 அப்பங்கள் தான் இங்கே இருக்குது. அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேள்வி கேட்குறாரு. அப்போ உடனே எலிசா சொல்கிறதான வார்த்தையை பாருங்கள். 43வது வசனத்தோட பின்பகுதி. அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. 100 பேருக்கு முன்னாடி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த இடத்துல எலிசா சொல்கிறது, இதை வந்து ஜனங்களுக்கு கொடுத்த பிறகு என்ன இருக்கும், மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இருக்கிறது 20 தான், 100 பேர் இருக்கிறாங்க. அப்போ எலிசாவோட சேர்த்தா 101. அப்போ எப்படி முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்கும்போது, நீ கொடுத்த பிறகு மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே அற்புதத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே மாதிரி செய்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது சாப்பிட்ட பிற்பாடு மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. சொன்ன மாதிரி அந்த இடத்துல இன்னும் மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியே அந்த இடத்துல மீதி உண்டாகுது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றது எந்த நேரம் நமக்கு வந்து வருது, எந்த நேரம் அற்புதம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. வழியே இல்லை, இது ஒரு பஞ்ச காலம் அப்படின்னு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் எலிசாவுடைய வார்த்தையின்படி அந்த கூழ்பானையில் மாவு போடுறாங்க. அந்த மாவில் இருந்த அந்த கூழில் இருந்த தோஷம் வந்து நீங்கி போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்து தொடர்ந்து பார்த்தா இருக்கிறது கொஞ்சம், சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும்போது எப்படி இதை சாப்பிட முடியும், எப்படி இது சரியாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னும்போது சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. அப்படியாக தேவன் வந்து அற்புதமாக நடத்துகிறாரு அந்த பஞ்சகாலத்தை. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் பஞ்ச காலங்கள் வருகிறது உண்டு. பஞ்சகாலம் அப்படின்னும்போது லிட்ரலாக நமக்கு வந்து எல்லாமே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் இந்த நாட்களில் நமக்கு போகிறதில்ல. ஆனால் ஒரு சில வேளைகளில் முக்கியமாக அரிசி வாங்க முடியல. கடந்த வாரத்தில் கூட ஒரு ஊழியக்கார குடும்பம் ஃபோனில் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரேஷன் அரிசி கொடுக்கறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நாங்களும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கோம். சில நேரங்களில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது ரேஷன் அரிசியை வச்சு சாப்பாடு செஞ்சு அதை கொடுத்து விடும்போது மனசு ரொம்பவே வலிக்கும். அவங்க சொல்லும்போது எனக்கு ஃபோன்லேயே கண்ணீர் வந்துருச்சு.
நம்மளும் அந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இவங்க எப்போ இந்த பாதையை கடந்து முடிப்பாங்கன்னு தெரியலையே. இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமானது நிமித்தம் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் அந்த காரியங்களுக்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு சொன்னாங்க. அந்த மாதிரி சில பஞ்ச காலங்கள் வரும் பொழுது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நடக்கும், அவ்வளோதான். ஆண்டவர் நடத்துவார். ஆனால் நம்ம விசுவாசமாக அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். வேறு எந்த இடங்களையும் நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு சகாயம் செய்கிறவர் அவர் மட்டும்தான். மனுஷங்க வந்து ஒரு நாள் கொடுப்பாங்க, அடுத்த நாள் மூஞ்ச காமிப்பாங்க. ஆனால் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர் நம் தேவன் ஒருவர் தான். அதனால் அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பஞ்ச காலங்களை தேவன் அற்புதமாய் மாற்றுவார். எதில் பஞ்சம் இருக்கோ, அதாவது இப்போ நான் சொல்கிறதான இந்த வீட்டில் வந்து அரிசி வாங்க முடியல, மற்றவைகள் ஓரளவுக்கு இருக்குது, எதையோ சாப்பாடு செய்கிறோம் அப்படின்ற நிலமையில இருந்தாங்க. ஒரு சில வீட்டில் பண தேவைகள், அந்த இடத்துல இந்த காசு நம்ம கொடுக்கணும், கொடுக்க முடியலேன்னு அதில் பஞ்சமாக இருக்கலாம். எதில் உங்களுக்கு பஞ்சம் இருக்கோ அந்த பஞ்சத்தில் தேவனுடைய வல்லமை இந்த நாளில் வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியாக இருந்து நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது, வேறு யாரும் கிடையாதுன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி அற்புதம் செய்வார். ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் கேட்டதான ஒரு கதை தான் இது. வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு கடற்கரை பட்டணத்தில் ஒரு தாயார் வந்து இந்த ரொட்டி துண்டுகள், மெயினாக அந்த வெளிநாடுகளில் நம்ம பார்த்தோன்னா ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதை ரெடி பண்ணி அவங்க வந்து விற்காதபடி அந்த மாவை வந்து ரெடி பண்ணி தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்து அது விற்றா போதும், அந்த ஒரு காசை வச்சு பிள்ளைங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விதவையாக இருக்கிற தாயார் வந்து அந்த அந்த அளவுக்கு மாவு கரெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து அதை வந்து விற்பாங்க. விற்கும்போது கிடைக்கிற அந்த கொஞ்சம் காசு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உடனே விற்கலை அப்படின்னா அதுக்காக அவங்க காத்திருக்கணும். அது எப்போ விற்கிதோ அப்போ தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு காகம் பறந்து வந்து அவங்களுடைய அந்த அந்த ரொட்டி துண்டுக்காக அவங்க பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை வந்து அது எடுத்துகிட்டு போயிடுது. விற்கலை, காசும் இல்லை, இப்போ இந்த மாவும் போயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு எப்படி போகிறது? இந்த வெறுமையாக எப்படி போக முடியும்? பிள்ளைகளை போய் நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி நான் இன்றைக்கி ஓட்டுவேன் அப்படின்னு ரொம்ப அவங்க வந்து வருத்தத்தோடு உடனே அவங்க வந்து ஆலயத்துக்கு ஓடுறாங்க. போய் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எசப்பா இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த அழுகை சத்தத்தை கேட்டு அந்த போதகர் வந்து பார்க்குறாரு. அப்போ அவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக நான் வச்சுருந்தேன், ஒரு ரொட்டு துண்டு மாவு வச்சுருந்தேன், தினந்தோறும் நான் இப்படி செய்கிறது தான் வழக்கம், எனக்கு அவ்வளோதான் செய்ய முடியும், அது விற்கும்போது அந்த காசு எனக்கு போதுமானதாக இருக்குது, என் பிள்ளைங்களை நடத்த மற்ற காரியங்களை பார்க்க எனக்கு சரியாக இருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி மொத்தமாக இந்த காகம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? இப்படி ஆண்டவர் அநியாயம் செய்வாரா? அது எடுத்துகிட்டு போக ஆண்டவர் விட்டுருக்காரே, விட்டுருக்க கூடாதுல்ல, எனக்காக ஆண்டவர் அந்த இடத்துல நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த போதகர் வந்து அவங்கள ஆறுதல் படுத்துகிறாரு. ஆண்டவர் வந்து கண்டிப்பாக யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டார். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இது தீமையாக தோன்றினாலும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும், நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே வாசலில் ஒரு 10 பேர்கிட்ட அவங்க வந்து திடீர்னு அவங்க வர்றதை பார்க்க முடியுது. அப்போ போதகர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. புதிதான நபர்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து, ஐயா நாங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து வியாபாரத்துக்காக நாங்கள் படகுல பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது திடீர்னு எங்களுடைய அந்த படகுல வந்து ஒரு ஓட்டை வந்துருச்சு, தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, எங்களால் தடுக்க முடியல, என்ன பண்ணனே தெரியல. உடனே நாங்கள் கடவுள்கிட்ட தான் கதறணும், கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்கள் 10 பேரையும் காப்பாற்றுங்க, யாருக்கும் எதுவும் எந்த சேதமும் வரக்கூடாது, அப்படி எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1000 பவுண்டு காணிக்கையாக இந்த நாளில் ஏழைக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தில் போய் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நேரம் ஜெபிச்ச உடனே ஒரு மாவு துண்டு காகம் கொண்டாந்து எங்கள் படகுல போட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. அதை எடுத்து எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, ஆனால் எங்களுக்கு டக்குன்னு உடனே அந்த ஓட்டையை அடைக்க முடியும் இந்த மாவை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை அடைச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணியை வெளியேற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள்
அந்த போட்டை மூவ் பண்ணி நாங்கள் கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்தோம், இந்த காணிக்கையை செலுத்தும்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போதகர் உடனே அந்த அம்மாவை பார்த்து, இன்றைக்கி கடவுள் வந்து உன்னோட அந்த ரொட்டிக்கான மாவை அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையை வாங்கி அப்படியே அந்த தாயார்கிட்ட கொடுத்துட்டு, இந்த தாயார் விற்று கொண்டிருந்த மாவை தான் அந்த காகம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு, உங்களுக்கு அது நன்மையாக இன்றைக்கி நடந்திருக்கு, இந்த அம்மாவுக்கு அது நஷ்டம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெபிச்சு அனுப்பி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எப்படி அவங்க வந்து அழுகையோடு அந்த ஆலயத்தில் வந்து இருந்தப்போ அப்படியே தலைகீழ அந்த சூழ்நிலை அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறுது பாருங்கள். அப்போது தேவன் வந்து நமக்காக எந்த இடத்துலும் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து சோர்ந்து போய் இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்ன்ற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம போராடி ஜெபித்து தெய்வ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். இங்கே அப்படி நடந்துருச்சே, அங்கே இப்படி நடந்துருச்சே, இந்த பஞ்சகாலத்தில் இப்படி ஆயிருச்சே அப்படின்லாம் நம்ம அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறத பார்த்துலாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அது நேரிடாதபடி தேவன் அற்புதமாக காப்பார். நமக்கு எப்பொழுதும் அவர் யெகோவா ஈரேவாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் என்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளிலே தேவன் அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்த அந்த நாட்களிலே எலிசாவுக்கு முன்பாக இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அப்பா அவர்களை போஷிக்கும்படியாக எலிசாவுக்கு தேவன் கிருபை கொடுத்தீரே. அந்த இடத்துல அப்பா அந்த பானையிலே கூழ் காய்ச்சும் பொழுது ஒருவேளை அது பானையிலே சாவு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல அது வீணா போயிடுமே அப்படின்னு அவங்க அந்த நினைக்கக்கூடிய அந்த தருணத்திலே எலிசாவின் மூலமாக கொஞ்சம் மாவை அதில் போட்டு அந்த தோஷத்தை நீக்கி போட்டீரே. அந்த இடத்துல அந்த பஞ்சத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் உண்டா இருக்கும்படியாக தேவன் செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த கோதுமையின் 20 அப்பங்களை வைத்து 100 பேரை எப்படி போஷிக்க முடியும் என்று அந்த இடத்துல வேலைக்காரன் கேட்கும் பொழுது ஜனங்கள் சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டா இருக்கும் என்று அப்பா கர்த்தர் சொல்லுகிறார் என்று உம்மேல் அப்பா நம்பிக்கை வைத்து அந்த இடத்துல எலிசா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் அப்படியாக மீதம் எடுக்கத்தக்கதாக கிருபை செய்தீரே. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இன்னும் இந்தந்த தேவைகள் சந்திக்கப்படலையே, இந்த காரியத்தில் நாங்கள் பஞ்சத்ததெல்லாம் கடந்து போகிறோம், எங்களை போஷிங்க ஆண்டவரே அப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களுடைய இந்த பண தேவைகளை சந்திங்க, விசேஷமாய் பள்ளிக்கு பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸுக்கான தேவைகளை சந்திங்க, இப்படியாக காலேஜுக்கு கட்ட வேண்டிய பண தேவையை சந்திங்க என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளிலே கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா உம்முடைய சமூகத்திலே நீரே தஞ்சம் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நீங்கள் அதிசயமான தேவனப்பா, கிருபையா இறங்குங்கப்பா. உம்முடைய அதிசயங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும் அப்பா. அப்பா நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அப்பா சொல்லி சொல்லி முடியாது தகப்பனே. 1000 நாவுகள் போதாது ராஜா. இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் இந்தந்த காரியங்களிலே கூட நீங்க அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. உம்முடைய பாதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதம் உண்டாகத்தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
வேதத்தை வாசித்துவிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை தூர இடங்களில் இருக்கிறோம், எங்களுடைய சபை ஆராதனையை முடிச்சுட்டு வந்திருக்கோன்னா நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.